ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்ல லவர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பொதுவாக நம்ம வாசலில் கோலம் போடுறோம் பார்த்திங்களா, அதில் ஒரு சில தவறுகளை நம்ம செஞ்சாலே நம்ம வீட்டில் அதை செல்வத்தை குறைக்கும். அந்த மாதிரி தவறுகளை நம்ம திருத்தி கொண்டு நம்ம வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு வாழுறதற்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தவறுகளை நம்ம திருத்தி கொண்டோன்னா நம்ம வீட்டில் செல்வம் வளம் பெருகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. சரி, அந்த மாதிரி இதில் இப்போ நம்ம காலையில் ஃபஸ்ட்டு கோலம் போடுறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிடுங்களேன். இல்லை ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தூங்கி முழித்து வந்தோடனே ப்ரெஷ் கூட பண்ண மாட்டாங்க, அப்படியே போய் கோலம் போடுவாங்க. அந்த மாதிரி தவறுகளை நம்ம என்ன செய்யக்கூடாது. ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டாவது கை காலெலாம் கழுவிட்டு நம்ம வாசல் தெளித்து கோலம் போடுறது தான் மிகவும் சிறந்தது. ஆனால் எல்லாத்த விட பெஸ்ட்டு என்னதுன்னு சொன்னால், குளிச்சுட்டு கோலம் போடுறது தான் பெஸ்ட்டு. ஆனால் அது முடியலைன்னா இந்த மெத்தடை என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இந்த தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா இதை மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், கோலம் போடும்போது அதில் அரிசி மாவில் போடுறது தான் ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. அப்படி அரிசி மாவில் கோலம் போட முடியல, நான் அதெல்லாம் பண்ணல, கோலம் மாவில் தான் போடுவேன் அப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்பூன் கோலம் மாவையாவது அரிசி மாவாவது எடுத்து நம்ம கோலம் போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக எறும்பு எடுத்துகிட்டு போகும். நம்மளுடைய பாவம் போகி நம்ம வீட்டில் செல்வ வளம் பெருகும். அடுத்ததாக கோலம் போடும்போது நம்ம என்ன தவறுகள் செய்வோம் அப்படின்னு சொன்னால், தெற்கு பக்கம் திரும்பியிருந்து கோலம் போடக்கூடாது. அதே மாதிரி கோலத்தை தெற்கு பக்கம் முடிக்கவும் கூடாது. முடிஞ்ச வரைக்கும் தெற்கு பக்கம் திரும்பியிருந்து கோலம் போடுறத அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தவறுகள் கூட நம்ம வீட்டில் செல்வ செழிப்பை குறைக்கும். அடுத்தது, இப்போ கோலம் போடும்போது கரை கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது செம்மண் வச்சு கோலம் போடுறது. டெய்லியுமே நம்ம கோலம் போடும்போது கோலப்பொடியும் அந்த செம்மண்ணும் வச்சு போடுறது தான் பெஸ்ட்டு. ஆனால் அந்த மாதிரி எனக்கு எல்லா நாளும் போட முடியாது, எனக்கு டைம் இல்லை, எனக்கு அவசர வேலை இருக்குது, அதுக்கெலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வாரம் ஒரு முறை, அதாவது செவ்வாய்க்கிழமை மட்டுமாவது வீட்டு வாசலில் செம்மண் வச்சு கோலம் போடுங்க. அந்த கரை கட்டுறதுங்கிறது கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம வீட்டில் அது செல்வ வளத்தை பெருக்கும், அதிகரிக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான தவறு நிறைய பேர், ஒரு சில பேர் பண்ணுறதில்ல, ஆனால் நிறைய பண்ணுறாங்க. அது என்னென்னா, நம்ம வீட்டு வாசலில் கோலம் போடும்போது நம்ம குடும்ப உறுப்பினர்களில் ஒருத்தர் தான் கண்டிப்பாக கோலம் போடணும். நீங்கள் மற்ற வேலைக்கு கூட ஆளுங்க வச்சுருங்க, ஆனால் இந்த கோலம் போடுறத மட்டும் நம்மளே தான் பண்ணணும். வேறு யாரையும் கோலம் போட விடாதீங்க. இந்த மாதிரி தவறுகள் நீங்கள் எதுவும் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா திருத்திக் கொள்ளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.